டேய், உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்ன சொல்லிட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்த? ஒரு வாரம் மட்டும் இந்த வீட்டுல இருக்கிறேன்னு வந்த. அதுக்கப்புறம் நீ போனியாடா? 25 வருஷம் இந்த வீட்டை விட்டு நீ நகரவே இல்ல. என்ன பணச கலர்றாரு? 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஏதோ சூடு சொரண வந்து கிளம்பி போனேன். போனவன் அப்படியே போயிருவேன்னு பார்த்தா இங்க எதுக்குடா வந்த? ஸ்டாப். நாங்கெல்லாம் மான மரியாதை இல்லாத ஆளுக கிடையாது. அக்கா தான் வாடா 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 வாடான்னு என் காலை பிடிச்ச கெஞ்சாத குறை. நானே அதனாலதான் என் மனசு இறங்கி வந்திருக்கேன். நாங்கெல்லாம் மதியாதார் வீட்டு வாசல மிதிக்க மாட்டோம், தெரியல. இது போனாலே அது போச்சுன்னு நினைச்சுக்குவோம். தெரியுதா எது போச்சுன்னு? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன மாமா சொன்னீங்க? வாசப்படியை மிதிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்கல்ல. மிதிச்சலான்னு கேக்குறேன். அலேக்கா எப்படி ஜம்ப் பண்ணி உள்ள வந்தேன்னு தெரியுமா? அப்பேற்பட்ட ஆள் நானு. நந்தினி, என்னம்மா இதெல்லாம்? எங்க இருந்து புடிச்சிட்டு வந்த இவனை? அவன் பாவம். எங்க புடிச்சிட்டு வந்ததா? ஏக்கா, என்ன உங்க வீட்டுக்காரு புடிச்சிட்டு வந்ததுங்கிறாரு? புடிச்சிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா நாயா நரியா? முன்னாடி இப்படி எல்லாம் பேசி என்னை அசிங்கப்படுத்துறாரு. டேய் விடுடா, மாமா தானடா திட்டினாரு. எப்ப பார்த்தாலும் மாமா தானே திட்டுறாரு அப்படின்னு ஒரு டைலாக் போட்டு நீ ஆஃப் பண்ணிரு. அட சின்ன மாப்பிள்ள, ஏக்கா அங்க பாருக்கா, எப்படி வளர்ந்து பெரிய ஹீரோ மாதிரி வர்றா பாருக்கா. என்னது மாமாவா? அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் போடான்னு சொல்லிருப்பேன். போடாவா? அப்படி இல்ல மாமா, வாங்க போங்க அப்படின்னு சொல்லிருப்பேன்னு சொன்னேன். ஆமா, எப்ப மாமா வந்தீங்க? பாத்தியாக்கா, இதாக்கா மாப்பிள்ள ரத்த பந்தம். எப்ப வந்தேன்னு எவ்வளவு பிரியமா கேக்குற பாரு. கை கொடு கை கொடு கை கொடு. எப்ப போறீங்க? பா மாப்பிள்ள, இதுக்கு உங்க அப்பாவே பரவாயில்ல போல இருக்கு. பாருக்கா கலாய்க்கிறான். ஏக்கா, என்ன கார் சவுண்ட் கேக்குது? பெரிய மாப்பிள்ளைய வராரு. ஆமாண்டா, விக்ரம் தான் வரான். ஏக்கா, பெரிய மாப்பிள்ளைக்கு நான் ஒரு பன் பண்ணலான்னு இருக்கேன். அவங்கிட்ட நான் வந்திருக்கிறத பத்தி எதுவுமே சொல்லிடாத. நான் அந்த பக்கமா ஒளிஞ்சிருந்து வந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடுறேன். மாமா, அது ஃப்ரைட் ரைஸ் இல்ல, சர்ப்ரைஸ். அந்த ரைஸே பண்ணிடுறேன். நீ சொல்லிடாதக்கா மாப்பிள்ள, நீ சொல்லிடாத. நீ இந்த பக்கமா நில்ல, அப்பதான் அவனுக்கு சந்தேகமும் வராது. பிரேமுக்கு நல்லா இருக்கும். சூப்பர். என்ன எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சும்மா ப்ரோ. என்ன மாப்பிள்ள இப்படி அடிக்கிற? மாமா சாரி மாமா. என்ன மாப்பிள்ள, சின்ன வயசுல இப்படி செஞ்சாக்கா சந்தோஷப்படுவேன், இப்ப அடிச்சுட்டியே. ஏன் மாமா அதுக்கு நீ இப்படியா கத்துறது? கொய்யன்னு இருக்குது காது. போ மாப்பிள்ள, நீ அடிச்ச அடியில தான் எனக்கு உயிட்டு இருக்குது. சாரி மாமா. சீரியஸ் அடிச்சியா விளையாட்டுக்கு அடிச்சியா? இல்ல மாமா, சீரியஸா தான் அடிச்சேன். அதான பார்த்தேன், நீ விளையாட்டுக்கு அடிச்சோன்னு நான் சீரியஸ் ஆயிட்டேன். மாமா சர்ப்ரைஸ் சூப்பர். சும்மா மாப்பிள்ள, ரெண்டு மாப்பிள்ளை வேறு பேசுறீங்களா? சாரி மாமா. அது சாரி மாமா. சரியா, ரெஸ்ட் எடுங்க. இப்போ வந்துடுறேன். சரியா? ஆமா, ரெஸ்ட் தேவைதான். மாப்பிள்ள கொஞ்சம் கையை பிடிச்சுக்கடா. பாத்து மாமா, பாத்து. பல்செட் கீழே விழுந்துற போது பாத்து. மாமா, என்ன பார்த்தோன்னா ஓடி வந்து முத்தம் கொடுக்க வந்தீங்கல்ல, அந்த மாதிரி பெரிய மாப்பிள்ளைக்கும் ட்ரை பண்ணிருக்கலாம்ல. அட போ சின்ன மாப்பிள்ள, கத்துறதுக்கே குத்திட்டா. இந்த முத்தம் கொடுத்திருந்தா வாயில ரத்தம் வந்திருக்கும். கிரேட் எஸ்கேப் ஆயிட்டீங்க. மண்டபத்திரம் மாமா, வரட்டா? அக்கா இங்க பாரு, வீங்கி இருக்குதான்னு பாரு. இல்லடா, லேசாதான். மருந்து போட்டா சரியாயிருமா? சரியாயிடும். ஆமா, எதுக்கு நீ வர சொன்ன? பசங்க எல்லாம் அடிக்கிறானுங்க, உன் புருஷன் என்னை பேசி அசிங்கப்படுத்துறாரு. இதுக்கு தான் நீ என்னை வர சொன்னியா? டேய், நீ வந்த வேலையை கவனிடா. விஜய் ரூமுக்கு தான் போறான். அவன் பின்னாடியே போய் அவன் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு கண்டுபிடி. நான் போறேன். நான் சொன்னதை நீ மறந்துடாத. நாட்டுக்கோழி குழம்பு, அந்த லெக் பீஸ் நல்லா காரசாரமா பேப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி வை. இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுக்கா. அதெல்லாம் நான் செஞ்சு வைக்கிறேன், நீ போ. நான் போறேன். வலி கொஞ்சம் அதிகமா இருக்குது. மாப்பிள்ள, உன் விஷயத்தை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டா. ஐஸோட மெசேஜ் என்னது?
ப்ளீஸ் கம் டு பொன்னியம்மன் கோவில் இமிடியட்லி பை ஐசு. ஆஹா, எதுக்கு உடனே வர சொல்றா? என்னவா இருக்கும்? ஃபோன் பண்ணி கேப்பமா? வேணாம் வேணாம், ஃபோன் பண்ற சுச்சுவேஷன் இருந்தா அவளே கால் பண்ணி சொல்லிருப்பாளே. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டக்குன்னு கோயில் கிளம்பணும். மாப்பிள, சின்ன மாப்பிள எங்க? சின்ன மாப்பிள உள்ளதானே வந்தான், அதுக்குள்ள மாயமா மறைஞ்சிட்டா. ஓ, பாத்ரூம்ல இருக்கியா? ஓகே ஓகே. என்ன சுகம், என்ன சுகம்! நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுறதுக்கு முன்னாடி கிடைச்ச சுகம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் மறுபடியும் கிடைச்சிருக்குது. இவ்வளவு வருஷமா பிளாட்ஃபார்ம்லயே ஓடிடுச்சு வண்டி, இப்போ மறுபடியும் அந்த சுகம் கிடைச்சிருச்சு. அடா அடா அடா, சூப்பர். போனு யார் போன் இது? சின்ன மாப்பிள்ளை விஜயோட போனு. வழக்கமா லவ் பண்ற பசங்க அவங்க போன்ல அந்த பொண்ணோட போட்டோவை வச்சிருப்பாங்க. அப்ப மாப்பிள்ளை லவ் பண்ற பொண்ணோட போட்டோவும் இந்த போன்ல தான் இருக்கும். ஓபன் பண்றா புலி. வால்பேப்பர்ல ஒண்ணுமே இல்லையே. சரி, உள்ள போய் பாப்போம். பேட்டன் லாக் வேற போட்டு வச்சிருக்கானே, என்ன போட்டிருப்பான்? என்னத்த பெருசா போட்டிருக்க போறான்? இந்த விஜய்னு பேர் உள்ளவங்க எல்லாம் இந்த அப்படி போட்டிருப்பாங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கேன். இவனும் அப்படித்தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். ஓப்பன் ஆயிருச்சுடா புலி. நீ கெத்துறா, நீ எங்கேயோ இருக்க வேண்டிய வேண்டாம். எவ்வளவு அருமையா ஓபன் பண்ணிட்ட. கேலரிக்கு போலாம். இது காதல் சின்னம், இது சீனரிஸ், இது என்ன செடி? மாப்பிள, சின்ன மாப்பிள. மாமா, என் ரூம்ல என்ன பண்ற? உனதான் பார்க்க வந்தேன். யோ, முதல்ல அந்த கையில இருக்கிற முதலத்தெல்லாம் கழட்டியா? ஏதோ தபையில வாசிக்கிற மாதிரி இருக்கு. சின்ன மாப்பிள்ள சொல்லிட்டீங்கல்ல, தூக்கி கடாசிடலாம். இந்த பாரு, நான் வெளியே போகணும், கொஞ்சம் அவசரமா. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சரி மாப்பிள்ள. ஐயோ, எந்திரிச்சோம்னா போன பாத்துருவானே. சரி மாப்பிள்ள, வர மாப்பிள்ள. அங்க இருந்த போன் எப்படி இங்க வந்தது? யோ, என் போன் எடுத்தியா நீ? எடுக்கல. இல்ல மாப்பிள்ள, பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. என்னோட மாடல் மாதிரியே இருந்துச்சா, அதான் என்ன மாடல்னு பார்த்தேன். நல்லா இருக்கு மாப்பிள்ள, நல்ல மாடல் தாங்க. வர்றேன். என்ன லாக் ஓபன் ஆயிருக்கு? கேலரியும் ஓபன் ஆயிருக்கு. ஐஸ்வர்யா போட்டோ. ஒருவேளை ஐஸ்வர்யா போட்டோவை மாமா பார்த்துருப்பாரா? சரி, இந்த விஷயத்தை நம்ம அப்புறமா டீல் பண்ணிப்போம். ஐஸ் வேற நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. என்னடா, பார்த்து பொறுமையா சாப்பிடு. இது பார், நிறைய இருக்குடா இங்க, எல்லாம் உனக்குதான். அக்கா, கடையில சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்கெல்லாம் செத்து போச்சுக்கா. இந்த மாதிரி உன் கையால வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? சரி சரி, பொறுமையா பொறுமையா சாப்பிடு. நீ இங்க தானே இருக்க போற, நான் எல்லாம் பண்ணி தரேன். நீ நல்லா சாப்பிடு. ஆமா, விஜய் ரூமுக்கு போனியே, என்னாச்சு? அக்கா, இந்த புய் முருகனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா?
போன வேகத்திலேயே வேலையை ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா? என்னடா சொல்ற? அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? மாப்பிள பாத்ரூம்குள்ள இருந்தாரு. அந்த நேரம் நான் ரூமுக்குள்ள போய் போனை எடுத்து அந்த லாக்கை ஓபன் பண்ணி உள்ள போயிட்டேன். ஓ, ஒவ்வொரு போட்டோவா பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசி செகண்ட் அந்த பொண்ணு போட்டோ வர்றதுக்குள்ள மாப்பிள்ள வந்தாரு. திடீர்னு வீட்டுக்கு வரும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும். ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. டேய் தம்பி, அவன் யார லவ் பண்றான்னு எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறா. அதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டே வந்தேன். டோன்ட் வரி. வந்த முதல் நாளே இந்த புலி வேலையை ஆரம்பிச்சிட்டல்ல, சீக்கிரமாவே உனக்கு புல் டீட்டெயில் சொல்றேன். ஓ, இதுதான் விஷயமா? நான் ஐஸை பத்தி சொல்லாதனால மாமாவை வச்சு கண்டுபிடிக்க பாக்குறீங்களா? பாத்துக்கிறேன். சொல்லி குத்தமில்லை. டேய் விஜய் வரான், அடக்கி வாசி. வா விஜய், சாப்பிடு, உட்காரு. இல்லம்மா வேண்டாம், நான் வெளியே போறேன். சின்ன மாப்பிள்ள எங்க போறீங்க? அது எதுக்கு உங்களுக்கு? டேய் விஜய், மாமா கேக்குறாருல்ல, சொல்லுடா. ஃப்ரெண்ட பார்க்க வெளியே போறேம்மா. சரி போயிட்டு வரட்டா? மாமா காட்டுங்க. சின்ன மாப்பிள்ள எவ்வளவு பாசம் பாரு. டேய் நீ கிளம்பு, முதல்ல விஜய் ஃபாலோ பண்ணிட்டு போ. எதுக்குக்கா? மாப்பிள்ள ஃப்ரெண்ட தானே பார்க்க போறாரு. பாக்கட்டும். டேய் தத்தி, அவன் ஃப்ரெண்ட பார்க்க போலடா, கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போறான். ஓ அப்படியா? டேய் என்னடா நீ சாப்பிடும்போது தடுக்கிற? பின்ன தடுக்காம, கேர்ள் ஃப்ரெண்ட்னா அவனோட லவ்வர்டா. அப்படியா? அப்ப நான் உடனே ஃபாலோ பண்றேன். டேய் டேய், இது எதுக்கு? போற வழியில சாப்பிட்டுக்கிட்டே போறதுதான். கைய கழுவிட்டு போடா. கைய கழுவுனா இது எப்படி சாப்பிடுறதாமா? நான் நாக்கிலேயே கழுவிக்கிறேன். ஐயோ கன்றாவி கன்றாவி, போய் தொலை. எனக்குன்னு வந்திருக்கான் பாரு தம்பின்னு. சகிக்கல. அம்மா போயிட்டு வரேம்மா. அதுக்குள்ள கிளம்பிட்டியா? ஆமாம்மா வரேன். ஐசு ஐசு, அடுப்புல சோறு வச்சிருக்கேன், அத கொஞ்சம் வடிச்சிட்டு வரியா? என்னம்மா நீங்க கிளம்புற நேரத்துல நான் போயிட்டு வந்துடுறேனே. அத வடிச்சு வச்சுட்டு போறதுக்கு எவ்வளவு நேரண்டி ஆக போகுது? போ வடிச்சு வச்சுட்டு போ. மா நான் பண்றேம்மா, அக்கா போட்டோம். சரி. தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேணாம், நான் என்ன வாங்கிட்டு வர சொல்றேனோ அதை மட்டும் வாங்கிட்டு வா. நான் மெசேஜ் பண்றேன், நீ கிளம்பு. ஓகேடி பாய். வரேம்மா. ஏ ஐசு, நில்லு நில்லு. என்னம்மா? இரு, நானும் உன் கூட கோயிலுக்கு வரேன். மா எதுக்குமா நீங்க வரீங்க? ஏண்டி அத சொன்னதான் நான் வரணுமா? இப்பதாண்டி நான் கேலண்டர்ல பார்த்தேன், இன்னைக்கு பைரவருக்கு உகந்த நாளாம். இன்னைக்கு நெய் விளக்கேத்துனா அது ரொம்ப நல்லது, நல்ல காரியம் தடை இல்லாம நடக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம். மா ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நீங்க இனிமே கிளம்பி வேற வரணும். அப்புறமா போய்க்கோங்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் ஏண்டி கிளம்பணும்? நான் இப்படியே வரேன், இது நல்லா தானே இருக்கு. இரு. அம்மா நீங்க ஏமா அலையணும்? ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அக்கா கூட போய் நானே விளக்கேத்திட்டு வந்துடுறேனே. நீங்க வீட்லயே இருங்கம்மா. என்ன நீ புதுசா கோயிலுக்கு போறேன் விளக்கேத்துறேன்லாம் சொல்ற? கூப்பிட்டா கூட வரமாட்டேன். பரவாயில்லம்மா, நான் போயிட்டு வரேனே அக்கா கூட. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் போய்க்கிறேன், நீ படிக்கிற வேலையை பாரு. அம்மா வீட்டு வேலையெல்லாம் நடக்குதுல்ல, பெயிண்ட் அடிக்கிறாங்க, நீங்க இருந்ததானமா ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க பாத்துப்பாங்க. வா நம்ம கோயிலுக்கு போலாம், வா. ஏய் போன குதிச்சிட்டு இருந்தல, எதுக்கு நின்னுட்டு இருக்க? வா வா போலாம், வா. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. போன் வேற இப்ப நாட் ரீச்சபிள்னு வருது. இப்ப எப்படி சொல்றது?
சொல்றி சுபா. அக்கா ஒரு முக்கியமான விஷயம்க்கா. சொல்றி சுபா. அம்மாவும் ஐசக்காவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏய், இது ஒரு முக்கியமான விஷயமா? ஐயோ அக்கா, அங்க விஜயும் வராரு. விஜயா? ஏய், என்னடி சொல்ற? ஆமாக்கா, நலங்கு வச்சுட்டா கல்யாணம் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு எங்கேயும் வெளியில போக முடியாதுல்ல. அதனால விஜய் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் பார்க்கணும்னு அக்கா ரொம்ப ஆசைப்பட்டுச்சுக்கா. அதனாலதான் விஜய்க்கு மெசேஜ் போட்டேன். அவரு எப்படியோ இந்நேரத்துக்கு கோயிலுக்கு கிளம்பிருப்பாரு. ஆனா அக்கா கிளம்புற நேரத்துல அம்மாவும் நானும் கோயிலுக்கு வரேன்னு அக்கா கூட கிளம்பிட்டாங்கக்கா. லூசு லூசு லூசாடி நீ. உன்னை யாரு இதெல்லாம் பண்ண சொன்னது? பிரச்சனை வந்ததும் பதறி அடிச்சுட்டு கால் பண்றத பாரு. இதெல்லாம் முன்னாடியே கேட்க மாட்டீங்களா? அக்கா அம்மாவும் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலக்கா. சரி சரி, நீ விஜய் கால் பண்ணி விஷயத்த சொன்னியா? பண்ணி பார்த்தேன்க்கா, நாட் ரீச்சபிள்னு வருது. ஆள் ஆளுக்கு சொதப்பி வச்சிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. அது வரைக்குமாவது கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல. அவ ஏன் தான் அப்படி பண்றாளோ? சரி, நீ போனை வை, நான் கூப்பிடுறேன். சரிக்கா. விஜய் கால் பண்ணி பாப்போமா?